பஸ் போகுது. சாப்பாட்டுக்கு அரிசி ஒலை போட்டாச்சு. பஸ் கொள்ளைய கோயில். ஹாய் ஏமே ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ஊருக்கு வந்திருக்கோம், சிதம்பரத்துக்கு வந்திருக்கோம். குலதெய்வ கோயிலுக்கு படைக்கலான்ட்டு. வாங்க போய் பார்க்கலாம். கோயிலாண்ட காலையிலே சாமி அபிஷேகம்லாம் பண்ணி குளிப்பாட்டியாச்சு. சக்கரை பொங்கல் மாளுக்கு மாவும் போட்டாச்சு. இப்போ என்ன சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் சேவல் வாங்கி அறுத்துட்டு குழம்பு வைக்கணும். அம்மா தான் வைப்பாங்க. அம்மாக்கு இப்போ ஓரளவுக்கு காது பரவாயில்ல. பாட்டியும் வந்திருக்காங்க, அப்பாவும் வந்திருக்காங்க. சரி வாங்க போய் நம்ம கோயிலாண்ட காட்டுறேன். அப்புறம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு ஆடி மாசம் அம்மன் வேப்பிலை அம்மன் இருக்காங்க. அவங்களுக்கு வச்சு சக்கரை பொங்கல் வச்சுட்டு மாவுக்கு மாவு போட்டு வரலான்ட்டு. வீட்லயே நாள் வெள்ளிக்கிழமை, 3வது வர வெள்ளிக்கிழமை சக்கரை பொங்கலும் மாவுக்கு மாவும் வீட்டாண்ட எல்லையம்மன் கோயிலாண்ட போட்டோம். இங்க அப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு எங்களுக்கு குலதெய்வ வீரனாரு, அதனால அவருக்கு சேவல் வாங்கி அறுத்துட்டு வேப்பிலை அம்மனுக்கு மாவுக்கு மாவு பொங்கலும் போட்டுட்டு கிளம்பலான்ட்டு வந்திருக்கோம். சரி வாங்க நம்ம போயிட்டு கோயிலாண்ட போய் பார்க்கலாம். பஸ் போகுது. சாப்பாட்டுக்கு அரிசி ஒலை போட்டாச்சு. இங்க பாருங்க, எங்க அண்ணன் வரான். இது எங்க அப்பாவோட அம்மா. அதான் பஸ் போகுது இல்லையா, அதுதான் இப்ப புதுசா போட்ட பைபாஸ். சிதம்பரம் டு சீர்காழி இல்ல கும்பகோணம் வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த பைபாஸ் இப்பதான் புதுசா போட்டாங்க, வீட்டுக்கு பின்னாடியே. இதாங்க குலதெய்வ கோயில். சும்மா வீட்டுக்கு பின்னாடி அப்படியே கீத்து கொட்டை போட்டு பாட்டி இந்த கோலம் விடலையா? கோலமா எங்கம்மா? சரிக்கா, கொடு கொடு, அப்படியே போட்டுடுறேன். மயில் கோலம் விட்டுட்டேன். ஓகேவா? அம்மன் கிட்ட ஒரு கோலமா? மணி வருதா? ஆடு வர மாதிரியே சத்தம் கேக்குது. அவ்வளவுதான், கோலம் போட்டேன். இந்த வந்துட்டு போறேன். வீடு எடு, நான் போய் எடுக்கிறேன். இங்கதான் அதோ கிடக்கு பாரு. விபூதி குங்குமம் கொட்டலையா அதுல? எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருங்கப்பா.
அரிசி ஊற வச்சிட்டியா? இப்போ உலகம் அஞ்சிச்சுன்னா போட வேண்டியதான். தேங்காயிலே வச்சு நுணுக்கலாமே சாம்பிராணிக்கு. கோழி இன்னைக்கு தொக்கா மாட்டிக்கிச்சு. இந்த கருவேப்பிலை மரம் அப்படியே வளர்ந்து காய வச்சு பழுத்து இந்த பழம் பழுத்து கீழே போட்டதுனால பாருங்க, கீழே ஃபுல்லா கருவேப்பிலை கண்ணுதான். நான் ஒரு கருவேப்பிலை செடி காமிச்சேன்ல அந்த வீடியோல, அது இங்க இருந்தா எடுத்துட்டு வந்தேன். ஆனா இங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஆனா நான் வீட்டுல தொட்டில வச்சிருக்கிறது ஒரு மாதிரி எல்லாம் சுருங்கி போய் கிடக்கு. சக்கரை பொங்கலுமா? அப்படிதான் வரும். பின்னாடி வெள்ளம் இருக்கு பாருங்க என் கையில. இந்த வெள்ளம் வேணாவா? கட்டி வெள்ளம் இது ஆனா வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும்னுச்சு. இருக்கு இருக்கு. என்னாச்சு, அடுப்பு எரியலையா? சாம்பிராணி கல்வியா? போதுமா? செம்ம கங்கு. இந்தாங்க சாம்பிராணி. எங்க இங்க வைக்கவா? இங்கிட்டு சொல்லிடுங்க, அது எந்த ஓட்டையா. போதும், இங்கிட்டு வா. ஆமா, அதுக்கப்புறம் யாரும் போடணும்ல. என்ன துணி? கருத்துணியா? இலைய மட்டும் அறுத்துட்டு இதான் கிடக்கு. கீழே விழுந்துட்டு
குழம்பு ரசம் எல்லாம் வச்சிட்டாங்க அம்மா. இந்தா கறி குழம்பு வச்சாச்சு, ரசம் வச்சிட்டாங்க. அவ்வளவுதான். அப்புறம் படைச்சிட்டு என்னதான் இருந்தாலும் அந்த விறகடுப்புல சமைக்கிற டேஸ்ட் செம்ம டேஸ்ட். சென்னையிலதான் நம்ம கேஸ் அடுப்புல செஞ்சு செஞ்சு டேஸ்டே மாறி போடுது. ஆமா, இந்த இங்க கடந்தது, இந்த கத்திய வச்சுதான் அறுக்குறேன். இந்த 2 இலை எடுத்துருக்கேன். சாப்பாடு ரசம் வச்சாச்சு. முட்டை பாயில்ட் எக், நாட்டுக்கோழி குழம்பு. நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் படைச்சிட்டு அவ்வளோதான். இதுக்கப்புறம் சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்டுட்டு சத்த நேரம் படுத்து கிடந்துட்டு கிளம்ப வேண்டியதுதான் நம்ம சென்னைக்கு ரிட்டர்னு. இதோட இந்த வீடியோ முடியுது. எங்க ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, டாடா பாய்.